இளையராஜாவுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? இமேஜை டோட்டல் டேமேஜ் செய்த வனிதா விஜயகுமார். அந்தணன் ஓபன். வனிதா விஜயகுமார் தனது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்தியதற்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடர்ந்த நிலையில், இளையராஜா வீட்டுக்கே மருமகளாக சென்றிருக்க வேண்டியவள் நான் என வனிதா விஜயகுமார் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த இழிவு இளையராஜாவுக்கு தேவையா என பத்திரிகையாளர் அந்தணன் பேசியுள்ளார். தனது முன்னாள் காதலரான ராபர்ட் மாஸ்டருடன் இணைந்து வனிதா விஜயகுமார் நடித்த கில்மா படம் திரையரங்குகளில் ஒரு ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகாமல் வாஷ் அவுட் ஆகிவிட்டதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. இப்படி ஒரு படத்தில் தனது பாடலை பயன்படுத்தியதற்காக இளையராஜா ராயல்டி கேட்டு கேஸ் போட்டது அவருக்குத்தான் அவப்பெயரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என அந்தணன் தனது கருத்துக்களை முன்வைத்துள்ளார். எனக்கு பணம் காசு எல்லாம் முக்கியமில்லை. என் பாடல்களை பயன்படுத்துவதற்கு முன்பாக என்னிடம் வந்து அனுமதியாவது வாங்க வேண்டும் என இளையராஜா கூறியிருந்தார். அவர் சொன்னதை காதில் வாங்கிய வனிதா விஜயகுமார் முறைப்படியே அவரை சந்தித்து ஆசி வாங்கி என் படத்துல உங்க பாடலை பயன்படுத்தி இருக்கேன் என கூறியிருக்கிறார். அப்போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு படம் வெளியான பின்னர் கோர்ட்டில் கேஸ் போட்டது ஏன் என்கின்ற கேள்வியை அந்தணன் எழுப்பியுள்ளார். வனிதா விஜயகுமார் சுமார் 4 கோடி தனது சொந்த காசை போட்டு இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிதாக வசூல் ஈட்டவில்லை. அவரே பெரும் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார். பெரிய மனதுடன் இளையராஜா விட்டு கொடுத்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அப்படியே ராயல்டி கிடைத்தால் என்ன, ஒரு 50,000 அல்லது 1,00,000 கிடைக்குமா? இப்போ ஒட்டுமொத்த குடும்பமானமும் காத்துல பறக்குதே என அந்தணன் இளையராஜா வனிதா விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டார் என்று பேசியுள்ளார். இளையராஜா வீட்டில் சிறுவயதிலிருந்தே அப்பா விஜயகுமாருடன் வந்து சென்றவர்தான் வனிதா விஜயகுமார். இளையராஜா மகன்களுடன் எல்லாம் சேர்ந்து அவர் விளையாடி இருக்கிறார். நன்றாக பழகியும் உள்ளார். இளையராஜாவின் வீட்டுக்கே மருமகளாக வந்திருக்க வேண்டியவள் நான் என வனிதா விஜயகுமார் பெரிய குண்டை தூக்கி போட்டுவிட்டு அது கார்த்திக் ராஜா இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்போது யுவன் சங்கர் ராஜாவின் பெயரும் சேர்ந்து அடி வாங்குகிறது. இமயமலையாகவும் கடவுளாகவும் ரசிகர்கள் இளையராஜாவை பார்த்து கொண்டிருக்கும் போது வனிதா மீது தேவையில்லாமல் வழக்கு போட்டு டோட்டல் டேமேஜ் ஆக வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். வனிதா மீது ராயல்டி கேட்டு மட்டுமல்ல, மான நஷ்ட வழக்கையும் சேர்த்து இளையராஜா போட வேண்டும் என ஏகப்பட்ட மீம்ஸ்களும் சோசியல் மீடியா முழுக்க பரவி வருகிறது. இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே சென்றால் வனிதா இன்னும் என்னென்ன குண்டுகளை போடுவார் என்றே தெரியவில்லை என அந்தணன் புலம்பி தள்ளியிருக்கிறார்.